அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் சாதகமான ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பது காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் ரணங்களை சுமக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அருள் மருந்தாகவும் மிகப்பெரிய அளவுல நல்ல செய்தியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் 9இல் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் மிக விரைவில் 9இல் இருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக மார்ச் 31ஆம் தேதி வரை மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். எனவே இந்த தருணத்தில் குரு 9இல் என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு மற்ற கிரகநிலைகள் ராசியின் அதிபதி உட்பட பல பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலும் கூட அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் குரு பெற்றிருக்கிறார். குரு 9இல் இருப்பது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குரு 9இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக 9இல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட ஆறாத காயங்களும் ரணங்களும் இந்த தருணத்தில் விலகி அவர்களுடன் ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக உருவாகிறது. தற்காலிகமாக பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு 9இல் இருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி குடும்ப ரீதியான வருமானத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இனிமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆறாத காயங்கள் ரணங்களுக்கு 9இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு மிக பெரிய அருள் மருந்தாக நிச்சயமாக அமைகிறார். அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அற்புதமாக அமைந்திருக்கின்றன. எனவே பல்வேறு வகையான காரியங்களில் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது 2ஆம் இடத்தில் ராகு பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவர் கேதுவை பார்ப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து 2இல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவை வலுவாக பார்க்கின்றன. கேதுவின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விதமான பாதிப்புகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும். பொதுவாக ராசியின் அதிபதியும் ராகு, புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கலாங்க. ஆரோக்கிய தொல்லைகள் சற்று கூடுதலாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி
அதிபதி வலுவாக அமர்ந்திருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்களையும் வெகுவளவில் குறைக்கிறாருங்க. புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் மிக வலுவாக கொடுப்பதால் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம் என்பது தங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஆறாத காயங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் பெற முடியும். ஆனால் அஷ்டமத்தில் வீற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகு மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போன்ற கிரகநிலைகள் மாணவர்களின் கல்வியில் நிச்சயமாக பாதிப்பு இல்லை. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றும் 30ஆம் தேதிக்கு பிறகு அக்ரகதியிலும் திரும்புவதால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக கல்வி சார்ந்த பணிகள் அமைகின்றன. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் அவருடன் செவ்வாய் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சுக்கிரன் 7இல் இருப்பது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பிஸி ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் சிரமங்கள் தடைகளை தாண்டி லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அனுகூலமாக உள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் இயற்கையிலே பெற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகமும் பல அதிரடியான குழப்பங்களை திருப்பங்கள் மூலமாக சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன் சனி போன்ற கிரகநிலைகள். அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குரு சஞ்சரிப்பது அற்புதமான முன்னேற்றத்தை பெற்று தருகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 9இலும் சுக்கிரன் 7இலும் இருப்பது சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்குங்க. முன்கோபத்தை குறைத்து அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டாலே பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு வலுவாக இருந்தாலும் சனி கண்டச்சனியாக இருப்பதால் அளவான திட்டமிட்ட முதலீடு நிச்சயமாக தேவை. அதிரடியாக அகலக்கால் வைக்க வேண்டாம். எதை செய்தாலும் நிதானத்துடன் திட்டமிட்டு செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உங்களுடைய அனுபவத்தில் உணர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆறாத காயங்கள் பலவற்றை மாற்றுவதற்கான யோகம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சுக்கிரனும் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாத காயங்கள் ரணங்கள் அனைத்தும் மாறக்கூடிய அருள் மருந்தாக நிச்சயமாக இறை வழிபாடு அமையும் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம்.